வணக்கம். தமிழ் வேதியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கெமிக்கல் கைனடிக்ஸ்ல நீட் அண்ட் ஜேஇ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. ஒரு கிராஃப்ல எனர்ஜிக்கும் ரியாக்ஷனுடைய ப்ராக்ரஸ்க்கும் உள்ள கிராஃப். இது ரியாக்டன்ட் அது ஒரு 100 அப்படிங்கிற எனர்ஜி லெவல்ல இருக்கு. இந்த ரியாக்டன்ட் அப்படிங்கிறது 2 பேத்வே எடுத்திருக்காங்க. 2 பாதையில ப்ராடக்ட் என்ன பண்ணுது? அது ரீச் பண்ணுது. இப்போ இது ப்ராடக்ட் ஆனதுக்கு அப்புறமா அதோடைய எனர்ஜி பாத்தீங்கன்னா 50. இந்த யூனிட்ங்கிறது வந்து கிலோ ஜூல்ல தான் அந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியாக்டனோட எனர்ஜி 100ல இருந்து ப்ராடக்ட் வந்து 50 என்ன செய்யுது? குறைஞ்சிருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா the value of del E for the above reaction அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டிருக்கிறது வந்து del E கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா இதுல நம்ம 2 எனர்ஜி லெவலுக்கான கொஸ்டின்ஸ்லாம் சில நேரங்களில் கேட்பாங்க. இங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த டெல் இ அப்படிங்கிறது என்னன்னா ரியாக்டன்டோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ப்ராடக்டோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான டிஃபரன்ஸ் தான் இந்த டெல் இ அப்படிங்கிறது. சம்டைம்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்தும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எனர்ஜி அப்படிங்கும் போது பொட்டன்ஷியல் எனர்ஜியை கொடுத்து கேட்குறாங்களா இல்லை ஆக்டிவேஷன் எனர்ஜியை கொடுத்து கேட்குறாங்களா அப்படிங்கிற டிஃபரன்ஸ் வரணும். இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு தான் கொடுத்துருக்காங்க இந்த சம். அப்போ டெல் இ அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா டெல் இ the energy of product minus energy of reactant simply. இதுல நீங்க reactant minus product போட்டீங்கன்னா தப்பாயிரும். அப்ப எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் இதுதான் டெல் இ கொடுத்தாங்கன்னா ஒரு காமன் ஃபார்முலா. சார் ஒருவேளை ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை அதே டெல் இ தான் கேட்பாங்க ஆனா ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுப்பாங்க. அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மைனஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் இந்த ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்தணும். இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இது பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலாஸ் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆனா இங்க அவங்க பொட்டன்ஷியல் எனர்ஜியை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அந்த எனர்ஜி இந்த எனர்ஜிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜியை தான் குறிக்குது. அதனால இதை நம்ம பயன்படுத்த போறோம். அப்ப டெல் இ இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்டோட எனர்ஜி அப்புறம் ரியாக்டன்ட் எனர்ஜி. ப்ராடக்டோட எனர்ஜி என்ன 50. அப்ப 50 மைனஸ் ரியாக்டன்ட் எனர்ஜி 100 கழிச்சிங்கன்னா மைனஸ் 50 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் கிடைக்கும். ஸோ அப்ப இது மைனஸ்ல இந்த டெல்லி கிடைச்சிருக்கனால இது ஏறக்குரிய என்தால்பிக்கு தான் ஈக்குவல். ஏன்னா இந்த டெல்லி அப்படிங்கிறது என்னது என்தால்பியை தான் என்ன செய்யுது உனக்கு இண்டிகேட் பண்ணுது. அதாவது எனர்ஜி டிஃபரன்ஸ் ஆஃப் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் தான் அது எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா அப்படிங்கிறத சொல்லும். இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இங்க என்ன சைன்ல கிடைக்குது? நெகட்டிவ் சைன்ல கிடைக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம் நம்ம? இட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அவ்வளவுதான். So answer is minus 50 kilojoule mole inverse. First option is the correct. Thank you.